அன்னை தெரசாவுக்கு வேட்டிகனில் இன்று புனிதர் பட்டம் வழங்கப்படுவது இந்தியாவுக்கே மிகுந்த பெருமை அளிக்கும் நிகழ்ச்சி என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். ஏழை எளிய ஆதரவற்ற மற்றும் நலிவடைந்த மக்களுக்கு அன்னை தெரசா தமது வாழ்நாள் முழுவதும் ஆற்றிய அரும்பணிகள் மென்மேலும் தொடர இந்நிகழ்ச்சி ஓர் உந்து சக்தியாக விளங்கும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டுள்ள அறிக்கையில், வேட்டிகனில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் அன்னை தெரசா புனிதராக ஏற்கப்பட இருப்பது இந்தியாவுக்கு மிகுந்த பெருமை அளிக்கும் நிகழ்ச்சியாகும் என தெரிவித்துள்ளார். பாரத் ரத்னா மற்றும் நோபல் பரிசு பெற்ற மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி அமைப்பின் நிறுவனரான அன்னை தெரசா அடித்தட்டு மக்களுக்கு ஆற்றிய சேவைகள் மூலம் புனிதராவது இந்தியாவிற்கு மிகப்பெரிய பெருமையாகும். அன்னை தெரசாவின் அடியொற்றி தமிழ்நாட்டில் பெண்களுக்கென அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் கடந்த 1984 ஆண்டு தொடங்கப்பட்டு தொடர்ந்து தமிழக அரசின் முழு ஆதரவோடு பெண்களின் கல்வி வளர்ச்சிக்கு சேவையாற்றி வருகிறது என முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தமது தலைமையிலான தமிழக அரசு அன்னை தெரசாவின் பணிகளால் உத்வேகம் பெற்று ஒடுக்கப்பட்ட மற்றும் அடித்தட்டு மக்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி பொறுப்புள்ள இரக்கமுள்ள அரசு நிர்வாகத்தை மேற்கொண்டுள்ளது எனவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். அன்னை தெரசாவை கடந்த 1994 ஆண்டு ஜனவரி 20 நாள் சென்னையில் தமது இல்லத்தில் வரவேற்றது தமக்கு பெரும் பாக்கியமாக அமைந்ததாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். அதேபோல் 1994 ஆண்டு மார்ச் 9 தமிழக அரசு சார்பில் நடைபெற்ற சர்வதேச பெண்கள் தின விழாவில் அன்னை தெரசா பங்கேற்றதும் தமது வாழ்நாளில் என்றென்றும் நினைவில் இருக்கும் நிகழ்வு என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். அன்னை தெரசாவின் வாழ்வு மற்றும் சேவை தமது பொது சேவைக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருவதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். அன்னை தெரசா புனிதராக ஏற்கப்பட்டிருப்பது ஏழை எளிய ஆதரவற்ற புறக்கணிக்கப்பட்ட மக்களின் நல்வாழ்வுக்கு அவர் ஆற்றிய தொண்டுகளுக்கு மேலும் வலு சேர்த்துள்ளது. அன்னை தெரசாவின் வாழ்க்கையும் சேவையும் பல்வேறு தரப்பினரை உத்வேகம் அடையச் செய்துள்ளது. தொடர்ந்து அவர் எண்ணற்றோரின் உத்வேக சக்தியாக திகழ்வார். அன்னை தெரசாவின் நினைவை என்றென்றும் போற்றி பாதுகாப்பது கைவிடப்பட்ட, நோய்வாய்ப்பட்ட, ஆதரவற்ற மக்களுக்கு இரக்க குணத்தோடும் தன்னலமற்ற அர்ப்பணிப்பு உணர்வோடும் சேவையாற்றுவதற்கு மென்மேலும் உந்து சக்தியாக அமையும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.